ஹர ஹர சங்கர் ஜெய் ஜெய் சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலில் பல பதிவுகளை பார்த்துட்ருக்கோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. பொதுவாக நமக்கு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மிகச்சிறந்த நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான நாட்கள்லாம் நல்லாயிருக்கும். அந்த வகையில் அமாவாசை அப்படின்றது மிகச்சிறந்த நாள். அதுலேயும் மிகப்பெரிய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது புரட்டாசி அமாவாசை, மாசி அமாவாசை, ஆடி அமாவாசை இந்த மாதிரியான நாட்கள். அந்த வகையில் இந்த மாசி அமாவாசை மார்ச் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. இதை மயான கொள்ளை அமாவாசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. யாருடைய வீட்டில் எல்லாம் ஏதோ ஒன்று நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. எது எடுத்தாலுமே ஒரு தடை இல்லாமல் தடங்கள் இல்லாமல் நடக்க மாட்டேங்குது. பண வரவும் அதே மாதிரி வரவே மாட்டேங்குது. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வியாதியால் படுத்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை இந்த மயான கொள்ளை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அதிலேருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு கூட ஒரு பண வரவிலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுங்க. ஒரே ஒரு பச்சை கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் ஜாதிக்காய் நீங்கள் வச்சுக்கோங்க. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது கூடவே ஒரு 5 ரூபாய் நாணயம் ஒன்று வைங்க. 2 ஏலக்காய், ஒரு பட்டை, கல் உப்பு, ஒரு கைப்பிடி இந்த அளவுக்கு நீங்கள் வச்சு இதை ஒரு முடிச்சா கட்டி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் உங்களுடைய குலதெய்வத்தின் ஃபோட்டோக்கு அடியில் நீங்கள் இதை வைங்க. வச்சு மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த முடிச்சை எடுத்துக்கொண்டு போய் உங்களுடைய தலைவாசல், வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு மேலே நீங்கள் கட்டி விட்டுருங்க. இதுக்கு குறிப்பிட்ட நேரம் அப்படின்றது எதுவும் கிடையாதுங்க. இந்த மாசி அமாவாசை முழுவதுமே நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். இது அடுத்த அமாவாசை வரையிலுமே அப்படியே இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு துஷ்ட சக்தியும் அண்டாமல் பாதுகாப்போடு உங்களை வச்சுக்கும். அதோடு கூட திடீர்னு அதிர்ஷ்டங்களையும் வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார முறையாக இது இருக்கும். அடுத்த அமாவாசைக்கு நீங்கள் இது மறுபடியும் கலட்டிட்டு அந்த 5 ரூபாய் நாணயத்தையும் மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு மீதி எல்லா பொருளையும் புதுசாக வச்சு இதே மாதிரி முடிச்சு தயார் பண்ணி நீங்கள் நிலைவாசலில் கட்டி விட்டுடலாம். இதை ஒவ்வொரு அமாவாசைக்கும் தவறாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.